நான் இந்த குழந்தைய தத்தெடுக்க போறேன். இன்னையில இருந்து இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, என் அப்பா தான் தாத்தா, என் அம்மா பாட்டி. இந்த பந்தம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? அப்படின்னா நான் இப்ப சித்தப்பா ஆயிட்டேனா? டாட், பாப்பாவுக்கு இன்னைக்கே பேர் வச்சாகணும். இன்னைக்கே இந்த குடும்பத்துல ஒருத்தியா வரப்போறான். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இன்னைக்குள்ள முடியணும். ஜோசியருக்கு சொல்லி அனுப்புங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க சித்தி? ஆரத்தி எடுத்து குழந்தைய வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணுங்க. உனக்கு என்னதான் செஞ்சாலும் நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு நன்றி சொல்ல முடியாது. ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் செஞ்சிருக்கேன். இப்போ அவரு நல்லா இருக்காருல்ல? பரவாயில்லம்மா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது சரி, எதுக்காக அவர் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு? என்னன்னு சொல்றதுமா, அவனை லவ் பண்ண பொண்ணை ஏமாத்திட்டான்னு இப்படி குடிக்கி அடிமை ஆயிட்டான். சூழ்நிலை மாறிச்சுன்னா அவனுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்படும்னு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா அவன் இங்கேயும் இப்படி செஞ்சுட்டான். ஒரு நிமிஷம் வருங்க. நீ சொன்னது உண்மைதான். நம்ம ஒரு தப்பு செய்யறப்ப முகத்துக்கு நேரா சுட்டி காட்டினாதான் நம்ம செஞ்ச தப்ப உணர்வோம். நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு இருக்க இந்த குடிப்பழக்கத்தால எவ்வளவு மோசமா நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியுது. அதனால நான் இன்னையில இருந்து எந்த காரணத்துக்காகவும் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
அர்ஜுன், நீ சொல்றது உண்மையா? ஆமாம்மா, நான் இனி குடிக்க போறதில்ல. அது அந்த கடவுளோட முடிவா கூட இருக்கலாம். அதுக்காக தான் அந்த குழந்தைய மித்ரா சாரோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. எதுவா இருந்தாலும் சரி, லக்ஷ்மி எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு அவகிட்ட சொல்லணும். எங்கன்னு போய் அவளை தேடுவீங்க? எப்படி போய் சொல்வீங்க? அதான் புரிய மாட்டேங்குது. அவ எங்க இருக்கான்னு கூட தெரியல. அவளை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்லணும். சுதா, பெரிய ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். பாஸ்கர், எது எப்படியோ உன்னால எங்க வீட்ல லக்ஷ்மி தேவி அடியெடுத்து வச்சிருக்காயா. அவ எங்க வீட்டுக்குள்ள வந்ததும் எங்க எல்லாருக்கும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அதனால மித்ரா அந்த குழந்தைக்கு பேர் வச்சு தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். நீயும் உன் மனைவியும் நாளைக்கு கிளம்பி இங்க வந்துருங்க. தத்தெடுக்க போறாரா? ஏன், எதுக்காக சார்? அந்த குழந்தை ஒன்றும் அனாதை கிடையாது. அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வந்து என் குழந்தை எங்கன்னு கேப்பா. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை மேல எதுக்கு சார் இவ்வளோ பாசம் வைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பாஸ்கர், அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. ஆனா அவ எப்போ வருவா, எப்போ அவ குழந்தைய கூட்டிட்டு போவான்னு யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் அந்த குழந்தைய அனாதை மாதிரி வளர்க்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் மித்ரா குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆமா லக்ஷ்மி, இனிமே நீ கூட எங்க கூட டெல்லியில தான் இருக்க போற. பழைய நினைவுகள் உனக்குள்ள வந்துச்சுன்னா, நடந்து முடிஞ்ச விஷயம் உன்னை அழ வச்சதுன்னா, அது எல்லாத்தையும் எங்கேயே மறந்துட்டு எங்க கூட டெல்லிக்கு வந்துரு. அங்க உன் புது வாழ்க்கைய ஆரம்பி. சரியா? லக்ஷ்மி, நீ போய் கார்ல உட்காருமா, நான் வந்துடுறேன்.